இந்த 2-3 நாட்களாகவே அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தா மனோஜ் பாரதிராஜா அவர்களினுடைய இழப்பு. இது மிகப்பெரிய அளவில் தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா ஒரு பேரிழப்பாக பாரதிராஜா அவர்களினுடைய குடும்பத்தினரிடையே மிகப்பெரிய அளவில் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இயக்குனர் ஆகணும் அப்படின்ற ஆசை கனவுகளோடு இருந்திருக்கிறாரு மனோஜ் பாரதிராஜா. இன்னொரு பக்கம் தன்னுடைய அப்பாவினுடைய ஆசைக்காக தான் இவர் நடிகராகவே அறிமுகமானார். ஆனால் அவர் நினச்ச மாதிரியாக அவருக்கு சில விஷயங்கள் சினிமா துறையில் அமையலை அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய விஷயங்களை அவர் சினிமா துறையில் சாதிக்கணும்னு நினச்சாரு. அதே போல் இப்போது திடீரென அவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்துட்டார் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. ஏற்கனவே இவருக்கு 2 வருடங்களுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. 2 வாரங்களுக்கு முன்னாடி உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கிறாரு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சிகிச்சை கொடுத்து வீடு திரும்பியிருக்காரு. இந்த நிலையில் திடீரென அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் பொழுதே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க பரிசோதனை செய்ததற்கப்புறம். இது ரொம்பவே வேதனையை கொடுத்திருந்தது. இந்த சூழ்நிலையில் இப்போ மனோஜ் பாரதிராஜா அவர்களை யாராவது பார்க்க வரணும், அவருடைய அந்த சமாதியை பார்க்க வரணும் அப்படின்னா அவங்களுக்கு தனியாக பார்த்திங்கன்னா பார்க்குற மாதிரியாகவும், அதே போல் அவருடைய சமாதியில் 24 மணி நேரமும் பாடல்கள் ஒலிக்கிற மாதிரியாக, அதாவது அவருடைய பாடல்கள் ஒலிக்கிற மாதிரியாக இப்போ செஞ்சுருக்கிறாங்களாம். மனைவி மற்றும் மகள்கள் இருவருமே எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க, அவருடைய இழப்பை நினைத்து எவ்வளோ வாடினாங்கன்றது எல்லோருக்குமே தெரியும். தள்ளாடக்கூடிய வயதில் தன்னுடைய மகனை இழந்து மிகப்பெரிய அளவில் பாரதிராஜா அவர்களும் அவங்களுடைய மனைவியும் ரொம்பவே சோகத்தை எதிர்கொண்டாங்க. இது யாராலையும் ஈட்டு கொண்டு வர முடியாத ஒரு இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் ரசிகர்கள் எல்லோருமே ரொம்பவே நல்ல மனிதர்களுக்கெல்லாம் இப்படி தான் நடக்குமா, கடவுளுக்கு ஓரளவுக்கு மேலே எப்படிலாம் நல்லவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது அப்படின்னு தெரியலையான்னு ரொம்பவே எல்லாருமே ஷேர் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. சக நடிகர்களில் இருந்து ரசிகர்கள்லேருந்து மக்கள் வரைக்கும் எல்லோருமே அவருக்கான இரங்கலை தெரிவித்து வந்துட்டு இருந்தாங்க. நம்மளுடைய சார்பாக அவருடைய ஆன்ம சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் அவர்கள் இப்போ பார்த்திங்கன்னா அரசியலில் இருக்கார் அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அரசியலில் இருக்கிறவர் திருப்பி நான் எந்த படத்துலையுமே நடிக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரியாக சொல்லியிருந்தார். ஜனநாயகன் திரைப்படம் தான் அவருடைய கடைசி திரைப்படம், இனி முழுக்க முழுக்க மக்களுக்காக செயல்பட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பொதுவாக எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அதே போல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நான் மக்களில் ஒருத்தன் அப்படின்னு முன்னாடி நிற்பார். ஜனநாயகன் திரைப்படம் அடுத்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே அதிகமாக இருக்குது. பல முக்கிய பிரபலங்கள் அதில் நடிக்கிறாங்க அப்படின்ற செய்திகளும் ஏற்கனவே வெளியாகி இருந்தது. இந்த சூழ்நிலையில் அடுத்ததாக விஜய் அவர்களுடைய படம் வெளிவரப்போகுதுன்னு ஒரு பக்கம் ரசிகர்கள் சந்தோஷமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவர் இதுக்கு மேல் நடிக்க மாட்டார்ன்றது ரொம்பவே அவங்களுக்கு கவலை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.